ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. அதுக்கு தான் போகலாம். சரி இன்னைக்கு சண்டேலே ஒரு வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தோம். சூப்பராக இருக்கு. சரி காலையிலே போயிடலாம். வெயில் வந்து அதிகம் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும். போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் வாங்க. நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்கப்பா இங்க? 30 வருஷம் ஆயிடுச்சா? சரி சரி. சொந்த ஊரு? கூட்டேர்பட்டு. சரி மயிலம் கிட்ட நம்ம ஊர் பக்கத்துல. நம்ம ஊர் பக்கம் தான். ஆனா அப்பா வந்து நம்ம ஊர் ஆயிடுச்சு. இப்ப வந்து பார்த்து மீட் பண்ண பார்த்து எங்க ஊர் பக்கமே இருக்காரு. அப்ப மயிலம் தான். நாங்க முருகர் கோயிலுக்கு குலதெய்வம் வந்து நாங்க அங்கதான் போவோம். நாங்க மயிலத்துக்கு தான் போவோம். குழந்தைங்களுக்கு போறீங்களா? எங்களுக்கு வேண்டிட்டு வாங்க. போனோம். கல்யாணமா? சரிப்பா சரிப்பா. இப்ப நல்லா சூப்பரா கட்டிட்டாங்க கோவில் மயிலம். அப்பெல்லாம் சின்னதா இருக்கும். வண்டி கட்டிட்டு போவோம் நாங்க. வண்டிட்டு போய் அந்த புளியந்தோப்பு ஃபுல்லா இருக்கும். புளியந்தோப்புல போயிட்டு மேல போக மாட்டாங்க. இப்ப கீழே தான் நம்ம ஃபர்ஸ்டே கீழே தான் அங்க மரத்துக்கிட்ட போயிட்டு மொட்டை அடிச்சுன்னு சாப்பாடு செஞ்சு அங்கே சாப்பிட்டுட்டு எல்லாரும் போட்டு வருவோம். அது வந்து ஊர்ல அப்பா வந்து இன்னைக்கு ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து நான் மீட் பண்ண வந்தேன். எத்தனை ஏக்கர்ப்பா சுத்தி இருக்கு? 63 ஏக்கர் இருக்கு. எல்லாமே அப்பா பாத்துக்கிறாங்க. 30 வருஷமா இங்கேதான் இருக்காங்க. அப்பா நல்லா பாத்துக்கிறாங்க சூப்பரா. சரி அப்பா வந்து பேசலான்னு பார்த்தா அது பார்த்தா நம்ம ஊர் பக்கத்திலே இருக்காரு. நல்லா வேண்டியங்களா ஆயிட்டாங்க இப்போ. அத பார்த்து பேசிச்சு. இது வந்து அப்பா வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்காங்க. அப்பாவுடைய தோட்டம் இருக்கு. இந்த ரோஸ் பூலாம் போடும் பாருங்க, அந்த தோட்டத்துக்கார அப்பா. அவருதான் இங்க கூட்டிட்டு வந்து அவரு ஃப்ரெண்டு, 2 பேரும் ஃப்ரெண்டு. அப்பா தான் கூட்டி வந்து மீட் பண்ண. ஃபார்ம் ஹவுஸ் வந்து 63 ஏக்கருக்குள்ள இருக்கு எஸ்டேட்டு. அதுக்குள்ளதான் இந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. இங்க வந்து நாங்க ஒரு ட்ரக்கிங் மாரி வந்திருக்கோம். சூப்பரா இருக்கு. இது வந்து அப்பா வந்து பக்கத்துல இருந்த அப்பா வந்து எனக்கு வந்து தெரிஞ்சவங்க பக்கத்து எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்காரு. அவர் வந்து சரி வாமா போலாம், ஒரு ரவுண்ட் போலான்னு கூப்பிட்டு வந்தாரு ஞாயிற்றுக்கிழமை. சரி அப்படியே போயிட்டு இருக்கோம். ரொம்ப சூப்பரா பச்சை பச்சைன்னு அவ்வளோ அழகா இருக்கு. கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. இப்ப அப்பா வந்து இந்த இடம்லாம் வந்திருக்காராம். அதனால சொன்னாரு நான் இந்த இடம்லாம் வந்திருக்கம்மா, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. இது எதுக்கு மெயினா நான் வரேன்னா, எங்க மாமா வந்து வாக்கிங்கே போறது இல்ல. அவரை ஒரு வாக்கிங் கூட்டு போகணும், நடக்க வைக்கணும், ஒரு சுத்து குறைன்னு கூட்டு போறேன். நான் அவரை கூட்டிட்டு போய் நடக்க வச்சோம்னா நல்லா அவர் வெயிட் லாஸும் பண்ணலாம். அதனால நான் கூட்டு போறேன். எங்க வீட்டு பக்கத்திலே இருக்கிறதால நல்லா இருக்கு. மெயின் கைடு வந்து அப்பா தான். பாறைலாம் இருக்கு. இது வந்து நம்ம கிராமத்துலலாம் நிறைய இருக்கும். இந்த சொனை சொல்லுவோம், சொனை தண்ணின்னு சொல்லுவாங்க. இதுல சொனை இருக்கும். அது தண்ணி இந்த மழைக்கு ஏதாவது இந்த மாதிரி தண்ணி இருந்துச்சுன்னா காட்டுல இருக்கிற விலங்கெல்லாம் வந்து தண்ணி காரச்செடி சொல்லுவாங்க. காரச்செடி யாருக்கு தெரியும் தெரியல. இது எங்க கிராமத்துல நிறைய இருக்கும். இது நான் பறிக்கும். இன்னைக்குதான் பாத்துருக்கேன். ரொம்ப வருஷம் ஆச்சு இது பார்த்து. 30 வருஷம் ஆச்சு நான் காரக்காய் பார்த்துப்பா. சூப்பரா இருக்கு. சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நல்ல டேஸ்டா இருக்கும். அது காரப்பழம் பறிச்சுட்டு நாங்க போயிட்டே இருந்தோம். அப்பா என்ன சொன்னாங்க, தூரத்துல ஒரு பாறை தெரியுது பாருமா, அங்க போய் நின்னோம்னா ஃபுல்லா வியூ தெரியும், நல்லா அந்த எஸ்டேட் ஃபுல்லாவே தெரியும், நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி நான் அப்பா கூட போயிட்டு இருக்கேன். போயிட்டு அந்த பாறை கிட்ட போய் நிக்கிறோம். ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு, அவ்வளவு அழகா இருக்கு கண்ணுக்கு. அதே மாதிரி எங்க மாமா கூட்டிட்டு வந்துட்டேன். அவரால முடியல, மூச்சு வாங்க நடந்து வந்துட்டு இருக்காரு. அவரு தான் வீடியோவே பிடிக்கிறாரு. நானும் அப்பா முன்னாடி போயிட்டு இருக்கோம், அவர் பின்னாடி வீடியோ எடுத்துனே வர்றாரு. ரொம்ப அசந்து போச்சு அவருக்கு. நீங்க முன்னாடி போயினே இருக்கிறீங்க, என்னால வர முடியல அப்படின்ற. ரொம்ப நல்லா இருக்கு கண்ணுக்கு. ஒரு என்ன சொல்றது, ரொம்ப பச்சை பச்சை சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அப்பா தான் வழி காமிச்சினே போறாரு. அப்பா வந்து எப்பயுமே அங்க வருவாங்களாம் போவாங்களாம் எஸ்டேட்டுக்கு. அதனால அவர் சொன்னார் இந்த எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குமா, நீ வா அப்படின்னு கூப்பிட்டு வந்து சண்டே சரி வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். மாமா மூச்சு வாங்க வந்துட்டே இருக்கு. அவருக்கு பசி வேற, சாப்பிட வைக்கல, சாப்பிடாமே கூட்டிட்டு வந்துட்டேன். பசின்னு சொல்லிட்டு இருக்காரு. வாங்க இவ்வளவு தூரம் வந்துட்டோம், எப்படி ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் உள்ள போயிட்டு நாங்க. உள்ள போனா ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கல்லெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப உட்காந்து ரொம்ப நல்ல ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. சுத்தி பார்த்தாச்சு நாங்க. பார்த்துட்டு அப்படியே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து இயற்கையை ரசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கடவுள் கொடுத்தது. அதே மாதிரி நம்ம வீட்டிலே இருந்தாலும் ஒரு போர் தான். இந்த மாதிரி இருக்கிற இடத்தெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும், சுற்றி பார்க்கணும், இயற்கையை ரசிக்கணும்.
அப்போ ரொம்ப மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், ரிலீஃபாக இருக்கும். இப்போ திரும்பி வந்து நம்ம ஃபார்ம் ஹவுஸ் உள்ள வந்துட்டு என்ன பண்ணோம், இங்கே வந்து முருங்கை மரம் ஒன்று இருக்குது. அந்த முருங்கை மரத்தில் கீரை ஒடிக்கலாம், கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு நான் ஒடிச்சிட்ருக்கேன். ஒடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மாதிரி இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக போய் சுற்றி பார்த்துட்டு நான் அப்பா மாமா எல்லோரும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ ஃபார்ம் ஹவுஸ் வந்து கீரை ஒடிச்சுக்கிட்டு இது சோளம் போட்டிருக்காங்க. சோளம் வந்து மாட்டுக்கு வந்து போடுவாங்க. இது கொஞ்சம் நல்லா இவ்வளோ வளர்ந்துருச்சுன்னா மாட்டுக்கு அரிஞ்சு போடுவாங்க. இது அதுக்கு தீவனம் மாதிரி சூப்பராக இருக்குது. இப்போ எல்லாம் முடிஞ்சிடுச்சு, வீட்டுக்கு கிளம்புறோம். பாய் 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 பாய். சரிப்பா, பாய் சொல்லுப்பா, எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லுங்க. பாய் 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 பாய்.